Hi, hello everyone. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம் சரியா. ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னதுதான். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு கீழே ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே அந்த பர்சன்டேஜ் ரிலேட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சால்வ் பண்ணும்போது நடந்தது இல்லையா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சால்வ் பண்ணும்போது மேக்ஸிமம் எதுல தான் சால்வ் பண்ணோம், பர்சன்டேஜ் ஓரியன்டா தான் என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணணும். இப்ப அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த டாபிக்ல. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலுமே நம்ம மேக்ஸிமம் இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம்னா பர்சன்டேஜ் தான் சால்வ் பண்ணுவோம் சரியா. இதை சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாபிக். ஓகேவா. சோ நம்ம யூஸ்வலாவே இதெல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்ல பார்த்துட்டு வந்ததுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்ல பார்த்துட்டு வந்ததுதான். அப்ப இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத என்ன பண்ணிக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் நம்மள என்ன பண்ணுவோம்னா மணி லெண்டர் கிட்ட என்ன பண்ணுவோம்னா கடன் வாங்குவோம் சரியா. சோ பினான்சியலா நம்ம என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஏதோ நீட் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு மணி லெண்டர் கிட்ட நான் என்ன பண்றேன், கடன் வாங்குறேன். எவ்வளவு கடன் வாங்குறேன் அப்படின்னா 1000 rupees கடன் வாங்குறேன். புரியுதா. ஒரு மணி லெண்டர் கிட்ட என்ன பண்றேன், நான் 1000 rupees கடன் வாங்குறேன். சோ இந்த மாதிரி 1000 rupees நான் கடன் வாங்கும் போது அப்போ அந்த மணி லெண்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆதாயம் இல்லாம கண்டிப்பா எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அந்த 1000 rupees எனக்கு கடனா கொடுக்க மாட்டாங்க. அப்ப 1000 rupees கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவேன், நான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்ல. திருப்பி கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும், நானு வட்டியும் முதலுமா கொடுக்கணும். வட்டியும் முதலுமாங்கிறது எதை மீன் பண்றேன், நான் இன்ட்ரெஸ்டையும் பிரின்சிபலையும் மீன் பண்றேன். அப்போ அந்த இடத்துல இப்போ எனக்கு என்னென்னலாம் இருக்க போகுதுன்னா, ஒருத்தவங்க எனக்கு 1000 rupees வந்து லென் பண்றாங்க அப்படின்னா அவங்க லென் பண்ணுன அந்த 1000 rupeesக்கு அவங்க என்ன சார்ஜ் பண்ணுவாங்க என்கிட்ட, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா. என்ன சார்ஜ் பண்ணுவாங்க என்கிட்ட, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. சோ அப்ப இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கும் போது நான் சொல்றேன் 1000 rupees எனக்கு கொடுங்க, நான் 2 years கழிச்சு உங்களுக்கு அந்த 1000 rupees திருப்பி தரேன், எதோட சேர்த்து, இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ 1000 rupees தான் என்னவா இருக்கும், என்னோட பிரின்சிபலா இருக்கும். புரியுதா. அப்ப என்ன டேர்ம்ஸ் வந்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து யாரா இருப்பாங்க, பிரின்சிபலா இருப்பாங்க. அப்போ பிரின்சிபல் அப்படிங்கும் போது கிளியரா பிரின்சிபலா இருக்கும். பிரின்சிபல் அப்படிங்கும் போது எனக்கு இந்த பிரின்சிபலை நான் என்னன்னு சொல்லலாம்னா சம்முன்னு சொல்லலாம். புரியுதா. சம்னாலும் பிரின்சிபல்னாலும் என்னதுதான், சேம் தான். இப்ப அததான் நான் என்னன்னு சொன்னேன், இது பிரின்சிபல் என்னன்னு சொல்லுவோம்னா பி அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்ப பிரின்சிபல் வந்து எனக்கு இருக்கும். அந்த இனிஷியலா நான் வாங்குறேன் இல்லையா 1000 rupees, அந்த 1000 rupees தான் எனக்கு யாரா இருப்பாங்க அப்படின்னா பிரின்சிபலா இருப்பாங்க சரியா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நான் வந்து 2 வருஷம் கழிச்சு திருப்பி தரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த காசை வாங்குறேன்னா 2 years கழிச்சு என்ன பண்றேன், நான் அந்த அமௌண்ட்டை ரீபே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன்னா அப்ப அந்த 2 years அப்படிங்கறதா யாரா இருப்பாங்கன்னா என். சோ இந்த என்னங்கிறது யாருன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், என் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கறதா என்னவா இருக்கும், எனக்கு என்ன இருக்கும். எப்பயுமே இந்த என்னோட வேல்யூ எதுலதான் இருக்கணும்னா இயர்ல தான் இருக்கணும் சரியா. 1 year, 2 year, 3 year. அப்ப ஒருவேளை அவங்க மந்த்ஸ்ல கொடுத்திருந்தாலும் சரி, ஒருவேளை அவங்க வந்து டேஸ்ல கொடுத்திருந்தாலும் சரி, அதை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிடணும், இயரா கன்வெர்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல வந்து 3 monthsல திருப்பி தரதா சொல்லி 3 monthsல அந்த அமௌண்ட்டை ரீபே பண்றதா சொல்லி அதாவது வாங்கின காசு 3 மாசத்துல திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 months இருக்கும் சரியா. என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், 3 months இருக்கும். ஆனா இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். என்ன சொல்லி முடிச்சேன், என்னோட வேல்யூ எப்பயுமே என்னவா மட்டும்தான் இருக்கணும், இயரா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போ இந்த 3 months நான் என்னவா எழுதிடணும், இயரா எழுதணும்னா 3 divided by 12. அப்ப 3 divided by 12ங்கும் போது என்னவா இருக்கும், இது 1/4 இயரா இருக்கும். புரியுதா. அப்போ என்னோட வேல்யூ எதுலதான் இருக்கணும், இயர்ல தான் இருக்கணும். ஒருவேளை டேஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா n is equal to 180 days அப்படின்னு 180 daysல நான் திருப்பி தரேன், இல்ல 182 daysல திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி நான் காசு வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 182 என்ன பண்ணணும், இயரா மாத்துறதுக்கு 182 divided by 365 அப்படின்னு எழுதுனேன்னா இந்த டேஸ் வந்து டிவைடட் பை 365ன்னு போடும்போது என்னவா மாறும், எனக்கு இயரா மாறும். புரியுதா. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ என்னங்கிறது எப்பயுமே எதுலதான் இருக்கணும், இயர்ல தான் இருக்கணும். ஒருவேளை மந்த்ஸ்லயோ டேஸ்லயோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், இயரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். மந்தா இருந்ததுன்னா டிவைடட் பை 12, டேஸா இருந்ததுன்னா இயரா கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைடட் பை 365 அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டேன், நான் நீங்க எடுத்துக்கிட்டேன். அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுங்கிறது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆறுங்கிறது யாரா இருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. புரியுதா. அப்ப இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லுவேன்னா ஆர்
பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த R எப்பயுமே எதுல தான் இருக்கும்னா பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே எதுல தான் இருக்கும் எனக்கு பெர்சன்டேஜ் 6%, 5%, 10% அப்படின்னு சொல்லி R பெர்சன்டேஜ் எதுல மென்ஷன் பண்ணுவாங்கன்னா பர் ஆனம்க்கு மென்ஷன் பண்ணுவாங்க. எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா 8% per annum. புரியுதா? 18% per annum. So PA னா 8% per annum. 18 PCPA னா PCங்கிறது percentage. 18% per annum. சரியா? இப்படிதான் என்ன பண்ணுவாங்க? R வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சோ R எப்பயுமே எனக்கு எதுல தான் இருக்கும்? பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும். ஒருவேளை கொடுத்திருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது பர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எப்பயுமே என்ன பண்ற மாதிரி இருக்கும்? கொடுத்துருவாங்க. உங்க கொஸ்டின்ல ஒரு வருஷத்துக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒருவேளை வந்து நீங்க அந்த காசை வந்து 5 மந்த்ஸ்லயே திருப்பி கொடுக்குறீங்க, 6 மந்த்ஸ்லயே திருப்பி 1 இயருக்கு 8% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா 6 மந்த்ஸ்லயே ஹாஃப் இயர்லிலே என்ன பண்றீங்கன்னா ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும்? பாதி ஆகும். புரியுதா? 1 இயருக்கு 8%னா 6 மந்த்ஸ்க்கு என்னவா தான் இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% தான் இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? 1 இயருக்கு 8%னா நீங்க எவ்வளவு நாளைக்குள்ள அந்த அமௌண்ட்டை திருப்பி ரீபே பண்றீங்களோ அதுக்கு அந்த 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 பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் நான் என்ன கட்டினா போதும்? இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத கட்டினா போதும். புரியுதா? இத மொத்தம் இந்த 10% இந்த 8% என்ன பண்ணணும்னு அவசியம் இல்ல, கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. வட்டி சொல்லும் போது, அதாவது இன்ட்ரெஸ்ட் சொல்லும் போது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுவாங்க. நம்ம எப்ப ரீபே பண்றோமோ அது வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ப்ராசஸ் தான் எனக்கு எது நடக்கும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நடக்கும். சோ இப்ப அடுத்தது வந்து வேற என்ன சொல்லலாம்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை 2 மந்த்ஸ்க்கு வந்து 4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2 மந்த்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து 4% அப்படின்னா இப்ப 2 மந்த்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் 4% கொடுக்குறாங்கன்னா எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எதுக்கு தான் தெரியணும்? பர் ஆனம்க்கு தான் தெரியணும். புரியுதா? அப்ப 2 மந்த்ஸ்க்கு 4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 12 மந்த்ஸ்க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? 2 மந்த்ஸ்க்கு 4% இன்ட்ரெஸ்ட்னா 1 மந்த்க்கு 2%ஆ? 2 மந்த்ஸ்க்கு 4% இன்ட்ரெஸ்ட்னா 2 மாசத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு மாசத்துக்கு என்னவா இருக்கும்? 2%ஆ இருக்குமா? அப்போ 1 மந்த்க்கு 2%னா 12 மந்த்ஸ்க்கு என்னவா இருந்திருக்கும்? அது எனக்கு per annumக்கு கண்டுபிடிக்கும் போது 24%ஆ இருக்கும். புரியுதா? அப்போ half yearlyல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மந்த்ஸ்க்கு வந்து 8% இன்ட்ரெஸ்ட். 6 மந்த்ஸ்க்கு 8% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 6 மந்த்ஸ்க்கு 8% இன்ட்ரெஸ்ட். அப்போ எனக்கு 1 இயர்னா எவ்வளவு மந்த்? 12 மந்த்தா? 6 அப்படியே டபுள் ஆகிறது தானே 12. அப்ப இன்ட்ரெஸ்டும் என்ன ஆகும்? எனக்கு டபுள் ஆகுமா? அப்போ 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? எனக்கு 16%ஆ இருக்கும். புரியுதா? ஒருவேளை வந்து குவார்டர்லிக்கு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ 1 இயரை குவார்டரா டிவைட் பண்றேன் அப்படின்னா என்னது? 1 இயர் 12 டிவைடட் பை 4 3 மந்த்ஸா? புரியுதா? 1 குவார்டருக்கு சரியா? 1 குவார்டருக்கு வந்து 4% இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 குவார்டருக்கு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா 1 குவார்டர்னா எவ்வளவு மந்த்ஸ்? 3 மந்த்ஸா? புரியுதா? 1 குவார்டர்னா 3 மந்த்ஸ். அப்போ எனக்கு எவ்வளவுக்கு வேணும்? அப்ப 3 மந்த்ஸ்க்கு 4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா புரியுதா? 3 மந்த்ஸ்க்கு 4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் எது கண்டுபிடிக்கணும்? 12 மந்த்ஸ்க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 3 மந்த்ஸ்க்கு வந்து 4 அப்படின்னா நான் 12 மந்த்ஸ்க்கு என்னன்னு என்ன பண்ணணும்? நானு கண்டுபிடிக்கணும். சரியா? சோ அப்போ என்ன பண்ணலாம்? சோ அப்போ 1 4 அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருப்பாங்க? 16%ஆ இருப்பாங்களா? நமக்கு தான் தெரியும்ல ஒரு வருஷத்துக்கு மொத்தமா எத்தனை 3 மந்த்ஸ் இருக்கும்? 4 3 மந்த்ஸ் இருக்கும். அதுல ஒரு 3 மந்த்க்கு 4%னா இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை இன்டூ 4 பண்ணும்போது எனக்கு 1 இயர் அது கன்வெர்ட் ஆயிரும்ல. இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்ல, புரியணுன்றதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி அது எதுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும்னானு per annumக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கும்? கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எதுக்காக நான் இந்த டேர்ம் எல்லாம் பார்த்தேன்? சரியா? இப்ப இதெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு முக்கியமான வார்த்தை அது என்னன்னு பார்த்தோம்னா அமௌண்ட். இந்த வார்த்தையும் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சோ அப்போ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வாங்கின காசை என்ன பண்ணிருப்பேன்? நான் ஒருத்தவங்க எனக்கு லெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப 1000 rupees லெண்ட் பண்றாங்கன்னா அந்த 1000 தான் என்னவா இருக்கும்? பிரின்சிபலா இருக்கும். நான் 2 இயர்ஸ் கழிச்சு ரீபே பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் இயர்ஸா இருக்கும்.
சோ அப்ப ஒரு வருஷத்துக்கு இவ்ளோ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எனக்கு அந்த காசை கொடுத்திருப்பாங்க. அந்த அவங்க வந்து அந்த மணி லெண்டர் வந்து மணியை வந்து எனக்கு என்ன பண்ணிருப்பாங்க, லெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப அந்த பர்டிகுலர் பெர்சன்டேஜ் 10% per annum அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆரோட வேல்யூ தான் என்னவா இருக்கும், 10%ஆ இருக்கும். புரியுதா? அப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு 1000 ருபீஸ 2 வருஷத்துக்கு 10% வட்டிக்கு என்ன பண்றாங்க, கடனா கொடுக்குறாங்க. வாங்கின கடனை நான் என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்போ வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் பேரு என்னது, அமௌண்ட். புரியுதா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, அமௌண்ட். ரீபே அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ ஒருத்தவங்க கிட்ட வாங்கின காசை நான் திருப்பி கொடுக்கும்போது எப்படிப்பா கொடுப்பேன், இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுக்க மாட்டேன், எதையும் சேர்த்துதான் கொடுப்பேன், அமௌண்ட் அதாவது பிரின்சிபலையும் சேர்த்துதான் கொடுப்பேன். அப்ப அமௌண்ட் அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவல்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டுக்கு ஈக்குவல். புரியுதா? அமௌண்ட்ங்கிறது யாருக்கு ஈக்குவல், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்ப இது என்னன்னு சொல்லலாம்னா a is equal to p plus i ன்னு நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சரியா? a is equal to என்னவா இருப்பாங்க, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. புரியுதா? அப்போ நான் கண்டுபிடிக்கிறது இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்க முதல்ல. இப்ப இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டானா இதுக்குள்ள என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டேன் இல்லையா? அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எந்த மாதிரி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு தான் இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் தெளிவா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்றத பார்க்கலாம். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு எஸ்ஐயோட என்ன தெரியணும், ஃபார்முலா தெரியணும். எஸ்ஐ வந்து எதுக்கு ஈக்குவலா இருப்பாங்க அப்படின்னா பிஎன்ஆர் பை 100. புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், பிஎன்ஆர் பை 100க்கு ஈக்குவல். இந்த 100 எதனால வந்தது, ஆரோட வேல்யூ பெர்சன்டேஜ்ல தானே இருக்கும். 10%னா 10/100 எழுதுவீங்களா, 20%னா 20/100 எழுதுவீங்களா, அதனால வந்தது தான் இந்த 100 அப்படிங்கிறது. அப்ப அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 ருபீஸ் வாங்கியிருக்கேன், 10% இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்கேன்னா எப்படி எனக்கு வந்து இப்போ நான் பிரின்சிபல் வந்து என்னன்னு சொல்றேன்னா 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்றேன். 2 இயர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், 2 இயர்ஸ் கழிச்சு ரீபே பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு சொல்றேன்னா 10% அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் ரெண்டு விதமான விஷயங்கள் கண்டுபிடிக்க சொல்றேன். ஒன்னு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு வந்து அமௌண்ட். இது ரெண்டுமே என்ன பண்ண சொல்றேன்னா நான் கண்டுபிடிக்க சொல்றேன். சரியா? அப்போ எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம். பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்கேன், 1000 ருபீஸ் சொல்லியிருக்கேனா, இன்டு என்னோட வேல்யூ என்னதுப்பா, 2 இயர்ஸா. புரியுதா? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் முதல் வருஷம் என்ன வட்டி கட்டுறீங்களோ, புரியுதா, ஃபர்ஸ்ட் இயர் என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் செகண்ட் இயர் இருக்கும், அதே இன்ட்ரெஸ்ட் தான் தேர்ட் இயர் இருக்கும், அதே இன்ட்ரெஸ்ட் தான் ஃபோர்த் இயர் இருக்கும். ட்ரை பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஒரு வருஷத்துக்கு கட்டுறீங்க, சரியா, இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னா இன்டு எவ்வளவு பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு, 10. அப்போ டிவைடட் பை 100னா 0 காட் கேன்சல். அப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது, 100 ருபீஸ் கிடைக்குது. எவ்வளவு நாளைக்கு, 1 இயருக்கு. எனக்கு தேவை 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்ப செகண்ட் இயருக்கு கண்டுபிடிக்கணும்னா ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணணும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதோட இன்டு 2 பண்ணீங்கன்னா அது செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்டா இருக்கும். புரியுதா? செகண்ட் இயரும் இந்த சேம் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன ஆகும், எனக்கு ஃபாலோ ஆகும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். புரியுதா? இப்ப செகண்ட் இயர் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னா அகைன் என்ன பண்ணுவீங்க, 1000 இன்டு 1 இன்டு 10/100. ஓகேவா? இப்ப இந்த 00 கேன்சல் பண்ணேன்னா எனக்கு செகண்ட் இயரும் என்னதான் கிடைக்குது, 100 ருபீஸ் தான் கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 100 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயருக்கு ஒரு 100 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட். அப்ப டோட்டலா 2 வருஷத்துக்கும் சேர்த்து 2 இயர்ஸ்க்கும் சேர்த்து என்னோட இன்ட்ரெஸ்ட்ங்கிறது மட்டும் எவ்வளவு கிடைக்குது, எனக்கு 200 ருபீஸ் கிடைக்குது. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் செகண்ட் இயருக்கும் கிடைக்கும், அதே இன்ட்ரெஸ்ட் தான் தேர்ட் இயருக்கும், அதே இன்ட்ரெஸ்ட் தான் ஃபோர்த் இயருக்கும், அதே இன்ட்ரெஸ்ட் தான் ஃபிஃப்த் இயருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுனா போதும், ஃபர்ஸ்ட் இயர் என்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ 5 இயர்ஸ் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து 50 ருபீஸ் அப்படின்னா 5 இயர்ஸ் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், எனக்கு 50 இன்டு 5 இருக்கும். which means 250 ருபீஸ் தான் என்னவா இருக்கும், 5 இயர்ஸ் கழிச்சு உங்களோட இன்ட்ரெஸ்டா இருக்கும். புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் முதல் வருஷம் என்ன வட்டியோ அதே வட்டி தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வருஷத்துக்கும் என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் தான் இங்க என்ன பண்ணி காமிச்சிருக்கோம், சொல்லி காமிச்சிருக்கோம். அப்ப இந்த ப்ராசஸ் வந்து மணி லெண்டிங்க்கு மட்டும் தான் அப்படின்னா அப்படி கிடையாது. சப்போஸ் நீங்க பேங்க்ல வந்து ஏதாவது அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டெபாசிட் பண்ணலாம், இல்ல பேங்க்ல நீங்க போய் கடன் வாங்கலாம், இல்ல பேங்க்ல இல்லாம மணி லெண்டர்ஸ் கிட்ட போய் கடன் வாங்கலாம். சோ அந்த ப்ராசஸ்ல நடக்கிறது தான் வந்து இது. சரியா? அப்ப ஃபைனலி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது இது ஒரு 100, இது ஒரு 100, டோட்டலா ரெண்டும் சேர்த்து எவ்வளவு கிடைக்குது, 200 ருபீஸ். அப்ப இந்த 200 ருபீஸ் தான் யாரா இருப்பாங்க, என்னோட எஸ்ஐயா இருப்பாங்க. புரியுதா? அப்போ இந்த எஸ்ஐ டைரக்டா கால்குலேட் பண்றதுக்கு தான் என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. சரியா? சோ அப்போ P வந்து யாரா இருக்காங்க, 1000 இன்டு N வந்து 2 இயர்ஸ் இன்டு R வந்து பார்த்தோம்னா 10% டிவைடட் பை 100. அப்ப 00 கேன்சல் பண்ணிட்டா 200 ருபீஸ் டைரக்டா என்னால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்போ எனக்கு இந்த ப்ராசஸுக்கான
இன்ட்ரெஸ்ட் வந்து 200 ருபீஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுல இருந்து அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா அமௌண்ட் கண்டுபிடிக்க போறேன். அமௌண்ட்னா என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் என்னதுப்பா? 1000 ருபீஸா? இன்ட்ரெஸ்ட் என்னதுப்பா? 200 ருபீஸா? அப்ப டோட்டலா என்னாச்சு எனக்கு? 1200 ருபீஸ் தான் என்னவா இருந்திருக்கும் என்னோட அமௌண்ட். அப்ப அமௌண்ட் அப்படின்னாலே அதுக்குள்ள யார் யார் இருப்பாங்க? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்ததுதான் என்னவா இருக்கும்? எனக்கு அமௌண்டா இருக்கும். இதுல எங்கேயுமே எந்த டவுட்டுமே வரக்கூடாது. பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்ததுதான் என்னவா இருக்கும்? நமக்கு அமௌண்டா இருக்கும். அப்போ இதை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த அமௌண்ட்டை வேற எப்படி எழுதலாம்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியும், இன்ட்ரெஸ்ட்னா எஸ்ஐ தான். சரியா? எஸ்ஐயோட ஃபார்முலா என்னது? பிஎன்ஆர் பை 100. அப்ப இதுல இருந்து நான் பிய காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா 1 பிளஸ் என்ஆர் பை 100. புரியுதா? அப்போ அமௌண்டோட ஃபார்முலாவை வேற என்னன்னு சொல்லலாம்? A is equal to P of 1 plus NR by 100 சொல்ல முடியும். இங்க SI யோட ஃபார்முலா SI is equal to PNR by 100 என்ன பண்ணலாம்? நான் சொல்லலாம். இப்ப அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இது ஃபார்முலா ஓரியன்டா நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப இத வேற எதுலயும் சொல்ல முடியும்னா என்னால பெர்சன்டேஜ்லயும் சொல்ல முடியும். சரி, எதுல சொல்ல முடியும்? பெர்சன்டேஜ்ல சொல்ல முடியும். அப்போ பெர்சன்டேஜ பொறுத்த வரைக்கும் என்னோட பிரின்சிபல் இருக்கு இல்லையா? இந்த பிரின்சிபல் எப்பயுமே எதுக்கு ஈக்குவல்னா 100%க்கு ஈக்குவல். பிரின்சிபல் என்னது? 100% இல்லையா? என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 100%க்கு ஈக்குவல். சரியா? அடுத்தது பிரின்சிபல் வந்து 100% எடுத்துக்கிறேன். அடுத்தது இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ஆரோட வேல்யூ வந்து 10%, என்னோட வேல்யூ வந்து 2 இயர்ஸா? அப்போ ஆரோட அதாவது per annumக்கு 10%. புரியுதா? ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 20% இருக்குமா? புரியுதா? 1 இயருக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் 10%னா 2 இயர்ஸ்க்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 20% இருக்கும். அப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லலாம்? 2 இயர்ஸ்க்கு மொத்தமா சேர்த்து 20% அப்படின்னு சொல்லலாமா? அப்ப பிரின்சிபல்னா 100%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணணும்? 1 இயருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், நான் எவ்வளவு நாள் கழிச்சு ரீபே பண்ண போறேன். அப்ப 4 இயர்ஸ் கழிச்சு ரீபே பண்ண போறேன்னா இந்த இடத்துல 40% இருந்திருக்குமா? 5 இயர்ஸ் கழிச்சு ரீபே பண்ண போறேன்னா 50% இருந்திருக்குமா? அப்ப அதுதான் ஆரோட வேல்யூ 20%. இங்க அமௌண்ட் என்னன்னு சொல்லுனா ஆறுங்கிறது இன்ட்ரெஸ்ட் தானே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்ப அமௌண்ட் அப்படிங்கிறது யாரும் சேர்ந்தது? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது தானே. பிரின்சிபல் 100%, எஸ்ஐ 20% கிடைச்சிருக்கா? அப்ப அமௌண்ட் யாரா இருந்திருப்பாங்க? 120% இருந்திருப்பாங்க. அப்ப பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்ததுதான் யார் எனக்கு? அமௌண்ட் அப்படிங்கிறது. சோ அதையும் எதுல மென்ஷன் பண்ணிருக்கேன்? நான் பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா? அப்ப இதே கொஸ்டினை டைரக்டா எப்படி சால்வ் பண்ணலாம்னா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கிறேன் அப்படின்னா 100% யாருக்கு ஈக்குவலா இருந்திருப்பாங்க? 1000 ருபீஸ்க்கு ஈக்குவலா இருந்திருப்பாங்க. எனக்கு தேவை இன்ட்ரெஸ்ட் தானே. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வேணும் எனக்கு? 20% இன்ட்ரெஸ்ட் வேணுமா? அப்ப 100% வந்து 1000னா 20% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? 200 ருபீஸ். அப்ப 200 ருபீஸ் தான் என்னது? எனக்கு இன்ட்ரெஸ்ட். இதுவே அமௌண்ட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நானு 100% தான் வந்து 1000 அப்படின்னா அமௌண்ட் கேக்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா? பிரின்சிபல் வந்து 100%, இன்ட்ரெஸ்ட் என்னது? 20%. அப்ப அமௌண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்க? 120% இருப்பாங்களா? அப்ப 120% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 12 அதாவது பர்சன்டேஜ் கேன்சல், 0 கேன்சல், 120 into 10னா எக்ஸோட வேல்யூ யாரா இருப்பாங்க? 1200. அப்ப இந்த எக்ஸ் தான் யாரா இருப்பாங்க? நமக்கு அமௌண்டா இருப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும் என்னோட வேல்யூஸ். இது தெரிஞ்சதா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் क्वेश्चंस எப்படி கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சோ எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். First question என்ன கொடுத்திருக்காங்க? Simple interest on rupees 1500 at 5% per annum for 2 years in. So 1500 rupees நான் வந்து என்ன பண்றேன்னா கடன் வாங்குறேன். சோ ஒரு வருஷத்துக்கு 5% என்னவா இருக்கு? இன்ட்ரெஸ்டா இருக்கு. 2 இயர்ஸ் கழிச்சு என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 1500 ருபீஸ்க்கு 1 இயர்க்கு 5% இன்ட்ரெஸ்ட்னா 2 இயர்ஸ்க்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நானு எனக்கு என்ன தெரியும்? SI is equal to PNR by 100ன்னு தெரியுமா? அப்போ SI is equal to PNR by 100 அப்படின்னா அப்ப இந்த இடத்துல பிரின்சிபல் யாரு? இந்த 1500 தான் யாரா இருப்பாங்க? இந்த 1500 தான் யாரா இருப்பாங்க? பிரின்சிபலா இருப்பாங்க. இந்த 5% per annumங்கிறது யாரு? 6%. அடுத்தது 2 இயர்ஸ் அப்படிங்கிறது யாரா இருப்பாங்க? என்ன இருப்பாங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்ப P யோட வேல்யூ என்னது? 1500 into என்னோட வேல்யூ என்னது?
2 years. R ஓட வேல்யூ என்னது 5% divided by 100 னா 0000 got cancel. Then 5 2s are 10. 10 15 into 10 யாரா இருப்பாங்க 150 இருப்பாங்களா? அப்போ 150 rupees தான் என்னவா இருக்கும் என்னோட இன்ட்ரெஸ்டா இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு 2 இயர்ஸ்க்கு. இதே பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணலாம்னா எப்படிமா கால்குலேட் பண்ணலாம் 100%ங்கிறது யாருக்கு ஈக்குவல் 1500க்கு ஈக்குவலா? நமக்கு என்ன வேணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே வேணும். இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும் 1 இயருக்கு 5% இன்ட்ரெஸ்ட்னா 2 இயர்ஸ்க்கு அப்ப 5 into 2. 1 இயருக்கு 5% இன்ட்ரெஸ்ட்னா 2 இயர்ஸ்க்கு 10%. அப்ப 5 into 2னா 10%. அப்ப எதுலப்பா 10%? 1500ல 10%. 1500ல 10% என்னது 150. நம்ம கேன்சல்லாம் பண்ணாமே டைரக்டா என்ன சொல்ல முடியும் என்னால ஆன்சர் சொல்ல முடியும் x ஓட வேல்யூ என்னன்னு 150. புரியுதா இது? அடுத்த क्वेश्चन போலாமா? So next question. Find simple interest on rupees 4500 at 18% per annum for 219 days. So இந்த மாதிரி டேஸ்ல குடுக்குறாங்க போது டைரக்டா இத அப்ளை பண்ணிடலாம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்ப இங்கே நான் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறேன். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த பிரின்சிபல் என்னவா இருக்கு 4500 இருக்கு. சரியா? என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 18% சொல்றாங்க. எவ்வளவு நாளைக்கு 219 டேஸ்க்கு. அப்போ என்னோட n வந்து 219 டேஸ்னு கொடுத்திருக்காங்கன்னா இத இயரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் நானு டிவைடட் பை 365 யூஸ் பண்ணா என்ன ஆயிடும் எனக்கு இயரா மாறிடும். அப்ப இதுக்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா SI is equal to PNR by 100 எடுத்து நான் சால்வ் பண்ண போறேன். அப்போ என்னோட பிரின்சிபல் யாரா இருக்காங்க 4500 இருக்காங்க. என்னோட வேல்யூ என்னது 219 divided by 365 into 6% என்னது 18%. அப்போ into ஆரோட வேல்யூ என்னது 18 by 100. ஓகேவா? இப்ப இத சால்வ் பண்ணலாம் இல்லையா? இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆயிரும். அடுத்தது வேற என்ன வேல்யூ இருக்கு நமக்கு? வேற யாரு கேன்சல் ஆகுற மாதிரி இருக்காங்க? சோ இப்ப இத கேன்சல் பண்ணனும்னா என்ன டேபிள் எடுக்கலாம்? 3 டேபிள்ல வராது. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 9 டைம்ஸ். இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7 5s are 35. இங்க யார் வந்தறாங்க 73. 73 னா இது 1 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸா? அப்போ 18. 9 3s are 27. 27 into 18 ஆ? அப்போ 27 into 18 அந்த 18 20 minus 2 ன்னு எடுத்துக்கலாமா? இது 20 minus 2 ன்னு எடுத்துக்கிறேன்னா 27 into 20 யார் வந்துருவாங்க 540 வந்துருவாங்களா? சோ அந்த 540 இருக்கட்டும். அப்புறம் என்ன பண்ணணும் நானு 27 into 2 540ல 54 போச்சுன்னா அதாவது நான் 20 minus 2 ன்னு எடுத்துக்க சொன்னேன்னா 540ல எவ்வளவு கேன்சல் ஆகணும் எனக்கு 54 கேன்சல் ஆகணும். அப்ப 540 minus 54 யார் வந்துருவாங்க நமக்கு? சோ 540ல 50 போச்சுன்னா 490 இன்னொரு 4 போச்சுன்னா 486. அப்ப given ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா 486 இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா இது எப்படி கேன்சல் பண்ணணும்னு? சோ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். Next question என்ன கொடுத்திருக்காங்க? If simple interest on a certain sum at 4% per annum for 4 years is rupees 80, the sum is. So simple interest on certain sum ஏதோ ஒரு principal இருந்திருக்கு. இந்த certain sumங்கிறது யாரு principal. So இந்த principal வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 yearsக்கு 4% interestக்கு lend பண்ணிருக்காங்க. அப்படி lend பண்ணனால 4 yearsக்கு உங்களுக்கு கிடைச்ச interest என்னவா இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 4%. அப்ப 4 வருஷத்துக்கு என்னவா இருந்திருக்கும் 16% இருந்திருக்குமா? புரியுதா? சோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அந்த 4 வருஷத்து நான் 4% per annum 4 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னவா இருக்கு 80 rupees இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க சம்னா யாரு பிரின்சிபல் என்னன்னு நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு என்ன தெரியும் SI is equal to PNR by 100. அப்போ இங்க P யோட வேல்யூ நமக்கு தெரியாது இன்டு யார் இருக்காங்க நமக்கு என்னோட வேல்யூ என்னது 4 years இன்டு R ஓட வேல்யூ என்னது என்னோட வேல்யூ 4 years R ஓட வேல்யூ 4 years divided by 100. இங்க P யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க தான் எனக்கு SI யோட வேல்யூ கொடுத்துட்டாங்கல்ல இந்த 80 rupees யாரா இருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க 4% per annum 4 yearsக்கு எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் யாரா இருக்காங்க 80 rupees இருக்காங்க. புரியுதா? அப்போ கேன்சல் பண்றேன் அப்படிங்கும்போது சோ இங்க 4 4s are 16 16 5s are 80. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா P யோட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு
rupees 500 கிடைக்குது. அப்ப பிரின்சிபலோட வேல்யூ யாரா இருக்காங்க? 500 rupees இருக்காங்க. இதே பெர்சன்டேஜ்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கும் போது எனக்கு பிரின்சிபல் தானே கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்ப பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போது பிரின்சிபல் யாரா இருப்பாங்க? 100%. இப்ப இந்த 100% தான் நான் என்ன பண்ண போறேன்? ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்ச டேட்டா என்னது? இன்ட்ரெஸ்ட் தான் தெரியும். 1 இயருக்கு 4%, 4 இயருக்கு என்னவா இருப்பாங்க? 16% இருப்பாங்களா? அப்ப அந்த 16%க்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ருபீஸ்ல வந்து பார்த்தோம்னா 80 rupees. அப்ப 100% வந்து எக்ஸ்னா 16% என்னவா இருக்காங்க? 80 இருக்காங்க. அப்ப இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாமா? 1 times 5 times cross multiply பண்ணா x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க? 500 இருப்பாங்க. கிளியரா இது? கிளியரா இது? அடுத்த क्वेश्चन போலாமா? Next question. Find the sum which becomes 2700 after 3.5 years at 10% per annum simple interest. என்ன கேட்டிருக்காங்க? Find the sum னு கேட்டிருக்காங்க. Find the sum னா என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஒரு பிரின்சிபல் கொஞ்ச நாளையிலேயே வேற ஒரு அமௌண்டா மாறுதுனா, அதாவது becomes, அதாவது ஒரு பிரின்சிபல் which becomes 2700 அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ என்ன நடக்குது? 1000 ரூபாய் 1000 rupees வந்து நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 rupeesல 300 rupees வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. புரியுதா? கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 1300 rupees இருக்குமா? அப்ப அந்த 1300 rupees அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? எனக்கு அமௌண்டா இருக்கும். என்ன சொல்லிட்டோம் நம்ம? பிரின்சிபல் கூட எப்ப இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தாலும் அது யாருக்கு தான் ஈக்குவல்? அமௌண்ட்டுக்கு தான் ஈக்குவல். அப்போ ஒரு பிரின்சிபல் 2700 மாறுதுன்னா கண்டிப்பா இது கூட யாரு ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தனால அது என்னவா மாறிடுச்சு? எனக்கு 2700 மாறிடுச்சு. எவ்வளவு நாள் கழிச்சு இது 2700 மாறுது அப்படின்னா 3.5 years கழிச்சு. புரியுதா? எவ்வளவு நாள் கழிச்சு மாறுது? 3.5 years கழிச்சு மாறுது. 1 இயருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க? 10% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. புரியுதா? அப்ப 3.5 years அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு 30%. புரியுதா? 3.5 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா 3.5 years 1 இயருக்கு 10%. அப்ப 3 இயர்ஸ்க்கு என்னவா இருக்கும்? 30% இருக்குமா? இது வரைக்கும் கிளியரா? இன்னொரு half year இருக்கு இல்லையா? அப்போ 1 இயருக்கு 10%, half yearக்கு 5%. அப்ப டோட்டலா என்ன ஆச்சு? 35% மட்டும் என்ன வருது நமக்கு? இன்ட்ரெஸ்ட் வருதா? புரியுதா? அது அப்ப அந்த 35% இன்ட்ரெஸ்ட், அதாவது 35%ங்கிறது 3.5 yearsக்கான இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்போ அதுல 2700ங்கிறது யார் நமக்கு? அமௌண்ட். புரியுதா? இந்த 2700 எப்போ ஆச்சுன்னா 3.5 வருஷம் கழிச்சுதான் இருக்கு. புரியுதா? அப்ப அந்த பிரின்சிபல் கூட இந்த இன்ட்ரெஸ்ட் போய் சேர்ந்தனாலதான் அமௌண்ட் என்னவா மாறி இருக்கு? 2700 மாறி இருக்கு. புரியுதா? இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் தானே கண்டுபிடிக்கணும். ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். நான் என்ன சொன்னேன்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேனா? என்ன ஃபார்முலாமா சொல்லி கொடுத்தேன்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னேன்? P of 1 plus NR by 100 ஒன்னு சொல்லி கொடுத்தேனா? அப்போ இதுல அமௌண்டோட வேல்யூ என்னது? 2700 is equal to பிரின்சிபல் நமக்கு தெரியாது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1 plus NR அப்படிங்கும் போது NRன்னா யாரு? என்னோட வேல்யூ என்னது? 3.5. 3.5 years எழுதலாமா? இங்க R ஓட வேல்யூ 10%. அப்ப 3.5 into 10. புரியுதா? 3.5 years 3.5 10 years. அப்ப 3.5 into 10 யார் வந்துருவாங்க? 35 வந்துருவாங்களா? அப்ப என்னக்கும் ஆருக்கும் பதிலா 35 divided by 100. Okay, so then 2700 is equal to P of 100 plus 35, 135 divided by 100. Okay வா? அப்போ 135 னா 270. அப்ப இது எவ்வளவு டைம்ஸ் வந்துரும்? 2 times வருதா? 270. அப்ப இங்க 20. அப்ப பிரின்சிபலோட வேல்யூ யாரா இருக்காங்க? 2000 இருக்காங்க. பிரின்சிபல் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இப்ப இதுவே நான் வந்து எதுல சால்வ் பண்றேன்? பெர்சன்டேஜ்ல சால்வ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். அப்ப பிரின்சிபல் எப்பயுமே என்ன பெர்சன்டேஜ்க்கு ஈக்குவல்? 100%க்கு ஈக்குவலா? இங்க இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா 3.5 years, ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ அப்போ 1 இயருக்கு 10%, 3 இயருக்கு 30%, அகைன் ஒரு half இயருக்கு 5%. அப்ப டோட்டலா இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னாச்சு? 3.5 இயர்ஸ்க்கு 35% ஆச்சா? அப்ப 100% பிளஸ் ஒரு 35
percentage. அப்போ amount finally யாரா இருப்பாங்க 135% இருப்பாங்களா? கிளியரா? அப்ப அந்த 135% அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவலா இருக்கு? 2700 க்கு ஈக்குவலா? அப்ப 135% வந்து 2700 னா நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல். பிரின்சிபல் யாரு? x percentage. அப்ப கேன்சல் பண்ணிட்டேன்னா 1 டைம்ஸ் இது வந்து 2 times 20. அப்ப x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க? 2000 இருப்பாங்க. அப்ப இந்த 2000 தான் யார் நமக்கு? பிரின்சிபல். கிளியரா இது? அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? Next question. 16,450 becomes 20,398 in 3 years at a certain rate of simple interest. If rate of interest is increased by 6%, what would be the simple interest accrued on rupees 16,450 in 3 years? இங்க என்ன சொல்றாங்கன்னா 16,450 இனிஷியலா இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது அது என்னது? பிரின்சிபல். அப்ப இந்த பிரின்சிபல் வந்து என்னவா மாறுது 3 இயர்ஸ்ல? 20,398 மாறுது. புரியுதா? 20,398 மாறுது. அப்ப பிரின்சிபல் வந்து இப்படி மாறுதுன்னா டெஃபினெட்லி இவங்க யாரா இருப்பாங்க? அமௌண்டா இருப்பாங்க. அப்ப 3 வருஷத்துல ஏதோ சர்டைன் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏதோ சம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னு 3 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா என்னோட பிரின்சிபல் பிளஸ் அமௌண்ட் ரெண்டும் சேர்த்து எவ்வளவு இருக்காங்க? 20,398 இருக்காங்க. ஒருவேளை என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இனிஷியலா இருக்கிறத விட என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% அதிகமாச்சுன்னா அப்ப அந்த 16,453 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க? நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இங்க தெரிஞ்ச டேட்டா என்ன? பிரின்சிபல் தெரியும், அமௌண்ட் தெரியுமா? அப்ப பிரின்சிபலும் அமௌண்ட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மளால யாரை கண்டுபிடிக்க முடியும்? இன்ட்ரெஸ்ட கண்டுபிடிக்க முடியுமா? பிகாஸ் amount is equal to what? Principal plus interest. Amount என்ன கொடுத்திருக்காங்க? 20,398. Principal யாரா இருக்காங்க? 16,450. So இப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்ப இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா இங்க 16,450 அப்படிங்கும்போது ரிமைனிங் எவ்வளவுப்பா இருக்காங்க இந்த சைடு? 16,450னா 550 550 பிளஸ் ஒரு 3,000 3,550. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 398. அப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன கிடைக்குதுன்னா 3948 கிடைக்குது. புரியுதா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னது? 3948. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? if rate of interest is increased by 6%, what would be the simple interest accrued on rupees 16,440 in 3 years? அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து 3,948 அப்படின்னா இது இப்ப நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? 3948 வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப இது டைரக்டா பர்சன்டேஜ்ல கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அப்போ 100% தான் வந்து 16,450னா எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா டைரக்டா நீங்க இப்படி எடுத்துக்கலாம். 3948 is equal to 16,450 into 3 into r divided by 100. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போறேன்? கண்டுபிடிக்க போறேன். 0க்கு 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது யாரை கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸா? இது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வந்து 15 கேரி 1 2 டைம்ஸ் வந்து 10 இங்க 329. சோ அடுத்தது யார் இங்க கேன்சல் ஆவாங்களா? 3 டேபிள்ல கேன்சல் ஆகும் இல்லையா? அப்ப 3 டேபிள்ல இத கேன்சல் பண்ண அப்படின்னா 1 3s are 3 3 3s are 9 1 3s are 3 6 டைம்ஸ் வந்து யார் வந்துருவாங்க? 18 வந்துருவாங்க. சோ இப்ப அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னா இது இந்த வேல்யூல கேன்சல் ஆகுமா? 329 into 4 பண்ணோம்னா 9 4s are 36 carry 3 4 2s are 8 11 12 13. அப்ப இது எவ்வளவு டைம்ஸ் வருது நமக்கு? 4 டைம்ஸ் வருது இல்லையா? அப்ப 4 2s are என்னது? 8. அப்ப r is equal to 8%. அப்ப இனிஷியலா 8% இருந்தாரு என்னோட இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகி 8 பிளஸ் 6% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யாரா இருக்காங்க? 14% இருக்காங்க. புரியுதா? அப்போ இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த 16,450. அப்ப 100% தான் வந்து 16,450 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 14%. அப்ப 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்களா? 14 into 3 னா யார் வந்துருவாங்க? 4 3s are 12 42%. அப்ப 100% வந்து 16450 னா
42% எவ்வளோன்னு என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். இப்போ percentage got cancelled. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ். இது வந்து பார்த்தோம்னா 3 2 9 டைம்ஸ். again 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 21. அப்போ 329 into 21 சால்வ் பண்ணா என்னமா ஆன்சர் கிடைக்கும்? 329 into 21னா 9 2s are 18, 4 5 6 9 0 9 6. என்னோட ஆன்சர் யாரா இருக்காங்க? 6909 rupees தான் என்னவா இருக்கு என்னோட ஆன்சரா இருக்கு. புரியுதா? அப்ப given question எப்படி சால்வ் பண்ண முடியுது நம்மளால? இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியுது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இவ்வளவு டீடைல்டா சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதா? எங்க இருந்து எந்த ஸ்டெப் வருது, எப்படி ப்ரொசீட் பண்றோம் எல்லாமே நம்மளால இது என்ன பண்ணிக்க முடியும். போக போக நமக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா தாராளமா என்ன பண்ணிக்கலாம், நானு கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? The simple interest obtained by investing a certain sum of money for 12 years in scheme A. இப்ப ரெண்டு ஸ்கீம் இருக்கு. அதாவது simple interest obtained by investing a certain sum of money for 12 years in scheme A ல 12 வருஷத்துக்கு some principal நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா? அந்த simple interest வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா same as the simple interest obtained when the same sum of money is invested in different scheme B. அப்போ ஏல கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா பில கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவலா இருக்கு. அதான் அங்க சொல்ல வராங்க. Same as the simple interest obtained when the same sum of money is invested in a different scheme B, offering 10% rate of interest for 10 years. What is the rate of interest offered by scheme A? அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு சம் ஆஃப் மணியும் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. இங்க வந்து சம் ஆஃப் மணி, இங்க சேம் சம் ஆஃப் மணி. சரியா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கு. பட் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து 12 இயர்ஸ் இன்வெஸ்டிங் அ சர்டைன் சம், இங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. இங்க வந்து பார்த்தோம்னா 10 இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்ப ஸ்கீம் ஏல என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம அப்ளை பண்ணலாம் இல்லையா? அப்போ எஸ்ஐனா என்னன்னு எழுதுவோம், பிஎன்ஆர் பை 100. அப்ப இங்க என்ன எழுதலாம், P1 N1 R1 by 100 இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். சரியா? சேம் சம் ஆஃப் மணி அப்படிங்கறனால இங்கேயும் P1 N1 R2 divided by 100. அப்ப ரெண்டு இடத்துலயுமே பிரின்சிபல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டோட ரேட்டும், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கிடைக்கிற வேல்யூவும் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப நான் இங்க வந்து பிரின்சிபல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 12, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இனிஷியலா தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி இங்க பிரின்சிபல் வந்து எக்ஸா தான் இருப்பாங்க. சோ இங்க வந்து 10 இயர்ஸ் 10% இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. புரியுதா? அப்போ இந்த 100க்கு 100 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க வந்து சால்வ் பண்ணனா 5 டைம்ஸ் 6 டைம்ஸ், again இது 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ 3r is equal to 25 அப்படின்னா r ஓட வேல்யூ என்னவா இருப்பாங்க, 8 1/3% இருப்பாங்களா? புரியுதா? அப்போ ஆஃபர்ட் பை ஸ்கீம் ஏ. அப்போ ஸ்கீம் ஏல கிடைச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கு, 8 1/3 இருக்கு. ஸ்கீம் பில அவங்களே கொடுத்துட்டாங்க என்னன்னு 10% என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? So next question. The simple interest on a certain sum of money is 1/16th of the sum. புரியுதா? சோ ஒரு ஏதோ ஒரு பிரின்சிபலுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா அந்த சம்மோட 1/16 தான் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு பிரின்சிபலுக்கு எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது எஸ்ஐ வந்து யாரா இருக்காங்க அப்படின்னா 1/16th of the principal or sum. நீங்க 1/16 P ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, S ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. Find the rate of interest if the time period for which the simple interest is calculated is 1/4th of the rate of interest. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா rate of interest கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், R percentage என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரியா? so time period, time வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டைம் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா time period for which the simple interest is calculated is 1/4th of the rate of interest. rate of interest என்னவோ அதுல 1/4 தான் என்னவா இருக்கு, டைமா இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுல 1/4 தான் என்னவா இருக்கு, டைமா இருக்கு. அப்ப as usual என்ன ப்ரொசீட் பண்ணுவோம் நம்ம, SI is equal to
PNR by 100 னு ப்ரொசீட் பண்ணுவோமா? இங்க டைம்ங்கிறது யாரு? நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரியா? இங்க SI என்னன்னு எழுதியிருக்கேன் நானு? 1 by 16 P யா? பிரின்சிபல் அப்படியே இருக்கட்டும். என்னங்கிறது என்னன்னு எழுதியிருக்கேன்? 1 by 4R into R divided by 100. ஓகேவா? யார் யார் கேன்சல் ஆகுறாங்க இங்க? Pக்கு P கேன்சல் ஆகுது இல்லையா? இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா 100 by 16 R ஸ்கொயர் அந்த சைடு இருக்கட்டும். இந்த 100 இந்த சைடு எடுத்துட்டு வந்தேன்னா 100 by 16. அதே மாதிரி இந்த 1 by 4 இன்சைட் வரும்போது இங்க 4 by 1 is equal to R ஸ்கொயர்னு வருமா? அப்போ இது 1னா இது 4ஆ? 4னா இது 25ஆ? அப்ப R ஸ்கொயர் is equal to 25னா R ஓட வேல்யூ யாரா இருக்காங்க? 5% இருக்காங்களா? புரியுதா? ஜஸ்ட் என்ன ரீட் பண்றேனோ அதை வச்சு நான் ஃபார்ம் பண்றேன். ஃபார்ம் பண்ணதை சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் கிடைக்குது. புரியுதா? எனக்கு என்னன்னா அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை ஃபார்ம் பண்ண தெரிஞ்சதுனாலே போதும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தாராளமா எப்படினாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அந்த அப்ரோச் பண்ணி அந்த ஸ்டெப்பை கொண்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிராக்டிஸ் அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Next question. At what rate percent of SI per annum will a sum of money double itself in 8 years? அப்போ 8 வருஷத்துல sum of money வந்து என்ன ஆகுது? டபுள் ஆகுது. அப்ப இனிஷியலா பிரின்சிபல் வந்து டபுள் ஆகிறதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க? பிரின்சிபல் கூட போய் இன்ட்ரெஸ்ட் சேர்றனால எனக்கு என்ன ஆகும்? அமௌண்ட் ஆகும். அது புரியுதா? அப்ப சம் ஆஃப் மணி டபுள் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? எனக்கு அமௌண்ட் டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறது மீனிங். சரியா? எத்தனை வருஷத்துல? 8 வருஷத்துல. புரியுதா? என்னோட பிரின்சிபல் வந்து என்ன ஆயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. புரியுதா? அப்போ இத ப்ரொசீஜரா பண்றோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம்னா, எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, A is equal to P of 1 plus NR by 100. இதுதான் வந்து யார் நமக்கு? இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. இப்போ என்னோட பிரின்சிபல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2 டைம்ஸ் ஆகுது. புரியுதா? பிரின்சிபல் வந்து என்ன ஆகுது? 2 டைம்ஸ் ஆகுது. அப்போ பிரின்சிபல் 2 டைம்ஸ் ஆகுதுன்னா அது யாருக்கு ஈக்குவல்? அந்த 2 டைம்ஸ் ஆகுற பிரின்சிபல் இருக்கு இல்லையா? இனிஷியலா Pன்னு இருக்கிற பிரின்சிபல் 2P ஆகுது அப்படின்னா அந்த 2P அப்படிங்கிறது யாரு? அமௌண்ட். புரியுதா? இது இந்த பிரின்சிபல் டபுள் ஆனதுக்கு காரணமே என்ன? இதுக்குள்ள இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தனாலதான். அப்போ ஒரு பிரின்சிபல்குள்ள இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தனால அது யாராதான் இருப்பாங்க? அமௌண்டா தானே இருப்பாங்க. அப்ப ஏக்கு பதிலா நான் என்ன எடுக்கலாம்? 2P எடுக்கலாமா? P of 1 plus NR by 100. அப்போ இதுல PP கேன்சல் பண்ணிடலாம். 2 is equal to 100 plus NR divided by 100 அப்படின்னா NR is equal to யாரா இருப்பாங்க? 100 இருப்பாங்களா? 200 ஆகும். இந்த 100 மைனஸ் ஆகும்போது NR is equal to 100. ஒருவேளை இந்த கொஸ்டின்ல மணி டபுள் ஆகுதுன்னு சொல்றதுக்கு பதிலா ட்ரிபிள் ஆகுது, 4 டைம்ஸ் ஆகுது, 5 டைம்ஸ் ஆகுது, இந்த மாதிரி கதை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னும் இல்ல. சம் ஆஃப் மணினா இனிஷியலா சம் ஆஃப் மணிங்கிறது P. இப்ப இந்த P வந்து என்ன ஆகுது? அடுத்தது எனக்கு 3 டைம்ஸ் ஆகுது. அப்போ இந்த பிரின்சிபல் 3 டைம்ஸ் ஆனதுக்கு காரணம் என்னது? இதுக்குள்ள யாரா சேர்ந்திருப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் சேர்ந்திருப்பாங்க. அப்ப 3P தான் என்னவா இருக்கும்? என்னோட அமௌண்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க இந்த இடத்துல 2Pக்கு பதிலா 3Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு NR is equal to என்னன்னு கிடைக்கும்? 200ன்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து ஃபைனலி நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, டபுள் ஆச்சுன்னா NR is equal to 100. ட்ரிபிள் ஆச்சுன்னா NR is equal to 200. அப்ப 4 டைம்ஸ் ஆச்சுன்னா NR வேல்யூ என்னவா இருக்கும்? எனக்கு 300 இருக்கும். அப்ப என்ன ஆகும்? டபுள்னா 100, ட்ரிபிள்னா 200, 4 டைம்ஸ்னா 300, 5 டைம்ஸ்னா 400 அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன வரும்? வேல்யூஸ் வரும். அப்ப ஃபைனலி இந்த மாதிரி சம் ஆஃப் மணி டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுதுன்னா நான் டைரக்டா எந்த மட்டும் எடுத்துக்கலாம்? NR is equal to 100. டபுள் ஆகுதுன்னா, ட்ரிபிள் ஆகுதுன்னா NR is equal to 200, 4 டைம்ஸ் ஆகுதுன்னா NR is equal to 300. இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணாலே என்னது? தாராளமா போதும். புரியுதா? அப்போ கிவன் கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்ச டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட வேல்யூ மட்டும்தான். இங்க பாருங்க, 2 விஷயம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்னு நம்பர் ஆஃப் இயர்ஸ், இன்னொன்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப கிவன் கொஸ்டின்ல இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். டபுள்னு கொடுத்தனால இந்த ஃபார்முலா தான் நான் என்ன பண்ண போறேன்? எடுத்துக்க போறேன். 8 இயர்ஸ், அதனாலதான் என்னக்கு நேரா சப்ஸ்டியூட் பண்ணி R is equal to 100. புரியுதா? அப்ப ஆரோட வேல்யூ யாரா இருப்பாங்க? 8 டேபிள்னா 1 8s are 8, கேரி 2 டைம்ஸ் வந்து 16, அப்ப 12.5. அப்ப 12.5% தான் யாரா இருப்பாங்க? என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. 8 வருஷத்துல என்னோட சம் ஆஃப் மணி டபுள் ஆகிறதுக்கு காரணம் என்னது? இந்த 12.5ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா?
அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? In how many years will a sum of money double at 12% per annum? புரியுதா? எத்தனை வருஷத்துல என்னோட sum of money டபுள் ஆகும் 12% per annum இருந்ததுன்னா? அப்போ இங்கேயும் டபுள் தானே கொடுத்திருக்காங்க. டபுள்னா என்னன்னு சொன்னேன் இப்பதான், NR is equal to 100ன்னு சொன்னேன்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல இயர்ஸ் கேக்குறாங்க, என்னோட வேல்யூ கேக்குறாங்க. இதோட வேல்யூ கொடுத்துட்டு ஆரோட வேல்யூ கொடுத்துட்டு, அப்ப என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸா, அப்ப இயர்ஸ்ல கண்டுபிடிக்கணுமா? அப்ப n is equal to 12, 8s are 96 ஆ, 8 கேரி என்ன இருக்கு, 4/12 இருக்கா, 4/12னா 1/3 ஆ, 8 1/3 ஆ, அப்போ 8ங்கிறது இயர்ஸ்ல இருக்கா, அப்ப 8 இயர்ஸ், இந்த 1/3ங்கிறது எவ்வளவு மந்த்ஸ்னா என்ன பண்ணணும், 1/3 into 12, 4, அப்போ 8 இயர்ஸ் 4 months தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். புரியுதா? இந்த 1/3ங்கிறது ஃபிராக்ஷன்ல இருக்குல்ல, அங்க ஆன்சர் இயர்ஸ்லயும் மந்த்ஸ்லயும் தானே கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிராக்ஷன் 1/3ங்கிறது தான் இயர், 8 1/3ங்கிறது இயர்ல இருக்கு. அப்ப 8 இயர்ஸ், இந்த 1/3 எவ்வளவு இயர்ஸ்னு கண்டுபிடிச்சேன்னா, எவ்வளவு இதுன்னு கண்டுபிடிச்சேன்னா என்னவாகுது, எனக்கு இயரா இருக்கிறத மந்தா மாத்துறதுக்கு இன்டூ 12, மந்தா இருக்கிறத இயரா மாத்துறதுக்கு டிவைடட் பை 12. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? A certain sum of money at a certain rate of simple interest becomes double in 10 years. If will become 3 time in. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது certain sum of money வந்து என்ன ஆகுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டபுள் ஆகுது. எத்தனை வருஷத்துல, 10 வருஷத்துல. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனை வச்சு மட்டும் என்ன கண்டுபிடிக்க முடியும், டபுள் அப்படிங்கும் போது NR is equal to யாரா இருப்பாங்க, 100 இருப்பாங்களா, 10 இயர்ஸா, அப்ப 10 into ஆரோட வேல்யூ தான் நம்மள கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப ஆரோட வேல்யூ யாரா இருப்பாங்க, 10%. ஓகேவா? ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த என்ன கேக்குறாங்கன்னா, இஃப் வில் பிகம் 3 டைம் இன். 3 டைம் என்னன்னா, எனக்கு அதாவது 3 டைம்னா 3 மடங்கு எப்ப ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, புரியுதா? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு எப்ப 3 மடங்கு ஆகும்னு கண்டுபிடிச்சேன்னா, 3 டைம்ஸ் ஆகுதுன்னா NR is equal to என்னன்னு சொன்னேன், 200 அப்படின்னு சொன்னா, அப்ப 3 மடங்கு வந்து எத்தனை வருஷத்துல ஆகும்னு கேக்குறாங்களா. அப்ப என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஆரோட வேல்யூ 10 is equal to 200. புரியுதா? அப்ப n is equal to யாரா இருப்பாங்க, 20 இருப்பாங்க, 20 years இருப்பாங்க. புரியுதா? சோ அதுதான் வந்து 20y, 15y, 10y அப்படிங்கிறது yங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இயரை மென்ஷன் பண்ணுது. சரியா? சோ இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நானு, ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துல டபுள் ஆகுதுன்னா அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 10%னா, ரெண்டாவது வருஷத்துக்கு 10% தான், மூணாவது வருஷத்துக்கு 10% தான், நாலாவது வருஷத்துக்கு 10% தான். அப்ப இது 3 மடங்கு ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 3 மடங்கு ஆகும்போது 3 டைம்ஸ் ஆகும்போது என்னவா இருக்கும், NR is equal to 200 இருக்கும். அப்போ 3 டைம்ஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது, அதாவது 3 டைம்ஸ் ஆகுறதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்ல 3 டைம்ஸ் வந்து ஆகுறதுக்கு, என்னோட பிரின்சிபல் 3 டைம்ஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் தேவைப்படும், அதான் அந்த இயர்ஸ் தான் வந்து எவ்வளவுன்னு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 20 இயர்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, a certain sum of money amounts to 600 in 2 years and 700 in 4 years at a certain rate of simple interest. Find the rate of interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. A certain sum of money amounts to rupees 600 in 2 years and 700 in 4 years அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு இனிஷியலா ஒரு பிரின்சிபல் இருந்திருக்கு. இனிஷியலா ஏதோ ஒரு பிரின்சிபல் இருந்திருக்கு. இந்த பிரின்சிபல் என்னவா மாறிடுச்சுன்னா, amounts to அப்படின்னா மீனிங் என்ன, sum of money என்னவா மாறிடுச்சுன்னா 600 ரூபாயா மாறிடுச்சு. இது எப்ப 600 ரூபாயா மாறி இருக்கும் எனக்கு amounts toனா, இந்த P கூட ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் சேரும் போதுதான் இது அமௌண்ட் ஆகி என்னவா ஆயிடுச்சு, எனக்கு 600 ஆயிடுச்சு. எத்தனை வருஷத்துல 600 ஆயிருக்கு, 2 வருஷத்துல 600 ஆயிருக்கு. சரியா? சோ அப்போ எத்தனை வருஷத்துல 600 ஆயிருக்கு, 2 வருஷத்துல 600 ஆயிருக்கு. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நானு, அப்போ 2 இயர்ஸ்ல என்னோட அமௌண்ட் வந்து 600, புரியுதா? 4 இயர்ஸ்ல என்னோட அமௌண்ட் வந்து 700. 2 years என்னோட அமௌண்ட் 600, 4 years என்னோட அமௌண்ட் 700. சரியா? அது certain rate of interest. Find the rate of interest. இந்த rate of interest என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த 2 yearsல 600க்கும் 4 yearsல 700க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 yearsா. அப்ப இடையில இருக்கிற 2 yearsக்கான அமௌண்ட் வந்து என்னது, 100ஆ? புரியுதா? 2 yearsக்கு என்னவா இருக்கு, 100 rupeesஆ இருக்கா? அப்ப 1 yearக்கு என்னவா இருந்திருக்கும், 50 rupeesஆ இருந்திருக்குமா? 2 yearsக்கு 100னா 1 yearக்கு என்னது, 50 rupeesஆ? அப்போ 2 yearsல வந்து 100, 1 yearக்கு வந்து 50ஆ? அப்ப என்ன பண்ணலாம் நானு, இங்க கொண்டுட்டு போலாமா? அப்போ
2 வருஷத்துக்கு 100 ரூபாய் அதிகமாகுது. புரியுதா? அப்ப 2 வருஷத்துக்கு 100 ரூபாய் அதிகமாகுதுன்னா அப்ப இங்க கொண்டு போய் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? இது அமௌண்ட் தானே. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே. இப்போ 600ங்கிறது யார் எனக்கு? 600ங்கிறது யார் எனக்கு? அமௌண்ட். பிரின்சிபல் எனக்கு தெரியாது. இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு 100 ரூபாய். அப்ப அமௌண்ட் 600 ரூபாய், 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய் அப்படின்னா பிரின்சிபல் என்னவா இருக்கும் எனக்கு? 500 ரூபாயா இருக்குமா? புரியுதா? அப்ப பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான். அப்ப இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்களா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 600 வந்து 2 இயர்ஸ்லனா இங்க 600 ரூபாய், இங்க வந்து 500 ரூபாய். 600ங்கிறது அமௌண்ட், 500ங்கிறது என்னது? பிரின்சிபலா? 600ங்கிறது அமௌண்ட், 500ங்கிறது என்னது? பிரின்சிபல். அப்போ இந்த அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் யாரா இருப்பாங்க நமக்கு? இன்ட்ரெஸ்டா இருப்பாங்களா? அப்போ SI is equal to PNR by 100. பிரின்சிபல் என்னது? 500 into PNR by 100. என்னோட வேல்யூ என்னது? 2 years. ஆரோட வேல்யூ என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப 0000 கேன்சல் பண்ணிரலாம். இங்க 5 2s are 10. புரியுதா? 5 2s are 10. 10க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆரோட வேல்யூ யாரா இருக்காங்க? 10% இருக்காங்க. புரியுதா? ஆரோட வேல்யூ யாரா இருக்காங்க? 10% இருக்காங்க. ஓகே, அதானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. புரியுதா? அப்போ 2 வருஷத்துக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து யாரா இருந்தாங்க? 100 ருபீஸா இருந்தாங்க. அப்போ நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கிறதும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாரோட தான்? 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இந்த 100 ரூபாய். புரியுதா? 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இந்த 100 ரூபாய். அப்போ 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் யாரா இருப்பாங்க? 5% இருப்பாங்க. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த 1 இயருக்கு கால்குலேட் பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம்? ஆன்சர் சொல்லலாம். சரியா? 1 இயருக்கு 50 ருபீஸ் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 100 ருபீஸா? அப்ப அந்த 100 ருபீஸ் இதுல இருந்து மைனஸ் பண்ணா 500 ருபீஸ் பிரின்சிபல் கிடைச்சிருமா? அப்ப இந்த இடத்துல 100க்கு பதிலா நீங்க 50 யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா என்ன கிடைச்சிரும்? 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இங்க வந்து நம்ம 100 வந்து 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் தானே 100. புரியுதா? 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் தான் 100. நமக்கு தேவை பிரின்சிபல் per annum. அதனாலதான் நான் டிவைடட் பை 2 பண்ணி 1 இயர்க்கானது கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? இப்ப இங்க 100ங்கிறனால இது 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். இதே நான் 15 எடுத்து சால்வ் பண்ணியிருந்தேன்னா 50 is equal to 500 into இது 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் தானே இந்த 50. அப்போ 1 into R by 100. சாரி, 2 இயர்ஸ்க்கு into 1 இல்ல 2 by 100. புரியுதா? into 2 by 100. இப்போ 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிடலாம். 5 2s are 10, 0. அப்ப ஆரோட வேல்யூ யாரா இருப்பாங்க? 5% இருப்பாங்க. கிளியரா? இது அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஜஸ்ட் எனக்கு என்ன மட்டும் தெரிஞ்சது போறோம்னா டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு பிரின்சிபலை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Next question என்ன கொடுத்திருக்காங்க? A sum was put at SI at a certain rate of interest for 4 years. So இது ஒரு பிரின்சிபல்ல என்ன பண்ணிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 4 இயர்ஸ்க்கு some percentage இன்ட்ரெஸ்ட்க்கு இது பண்ணிருக்காங்க. அப்ப பிரின்சிபல் வந்து P, rate of interest வந்து 6% எடுத்துக்கிறேன். number of years வந்து 4 years. Had if been put at 2% higher rate. சரியா? அப்போ இங்க வந்து 6% இருந்தது, இதை விட ஒரு 2% எக்ஸ்ட்ரா ஆக்கி போட்டிருக்கேன். சரியா? அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா it would have fetched rupees 56 more. அதாவது இங்க கிடைச்ச இன்ட்ரெஸ்டுக்கும் இங்க கிடைச்ச எஸ்ஐக்கும் இங்க கிடைச்ச எஸ்ஐ, அதாவது இங்க கிடைச்ச எஸ்ஐ 6% கிடைச்சதுல இங்க ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும்ல, இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா இந்த 6% பிளஸ் 2 இருக்குல்ல, இது வந்து 56, அதாவது 56 ருபீஸ் வந்து அதிகமா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது இந்த 6% கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6%க்கு 20 ருபீஸ் வேல்யூ கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 56 ருபீஸ் அதிகமா. எதை கம்பேர் பண்ணும்போது? இந்த 20 ருபீஸை கம்பேர் பண்ணும்போது 56 அதிகமா. அப்ப 20 பிளஸ் 56னா 76. புரியுதா? அப்ப 76 ருபீஸ் இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கும்? எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு. இங்க 20 ருபீஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இங்க வந்து இந்த 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது
அதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்கு? 56 அதிகமா இருக்கு. அப்ப இங்க 20 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்னா இங்க 56 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்ப இங்க 76 ரூபாய் என்னவா இருந்திருக்கும் எனக்கு? இந்த 6% பிளஸ் 2க்கு என்னவா இருந்திருக்கும்? இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். புரியுதா? அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. எக்ஸாம்பிளுக்கு சொன்னதுதான், புரியணுன்றதுக்காக சொன்னது. அப்ப அதுவும் எவ்வளவு நாளைக்கு தான்னா அதே 4 இயர்ஸ்க்கு தான். இதுவும் எவ்வளவு நாளைக்கு தான்? 4 இயர்ஸ்க்கு தான். இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரியுது அப்படின்னா, சம் வந்து சேம் தான். இந்த பிரின்சிபல் தான். இந்த பிரின்சிபல்ல என்ன கிடையாது? சேஞ்சஸே கிடையாது. இந்த பிரின்சிபல் தான் ஃபர்ஸ்ட் 6% 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. இதே பிரின்சிபல்ல தான் 6% பிளஸ் 2க்கு இன்வெஸ்ட் பண்ணேன். அதே 4 இயர்ஸ்க்கு அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. அப்போ இந்த இடத்துல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த இடத்துல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா அந்த 56 ருபீஸ். இங்க 20 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்னா இங்க 76 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? அப்ப அந்த 20க்கும் 76க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? அந்த 56 அப்படிங்கிறது. புரியுது தானே இது? அப்ப இந்த இடத்துல நான் டைரக்டா என்ன பண்ணலாம்னா பெர்சன்டேஜ்ல சால்வ் பண்ணலாம். சரியா? அப்ப நான் பெர்சன்டேஜ்ல சால்வ் பண்றேங்கும் போது ஒண்ணு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி பண்றதுனாலும் சரி, இல்ல இப்ப இங்க வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா இங்க 4R பெர்சன்டேஜா, இங்க 4R பிளஸ் 8%, இங்க வந்து ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 4 வருஷத்துக்கு 4R பெர்சன்டேஜ், இங்க வந்து பார்த்தோம்னா 4 வருஷத்துக்கு 4R பிளஸ் 8. புரியுதா? அப்போ இந்த 4R பெர்சன்டேஜ்க்கும் இந்த 4R பெர்சன்டேஜ் பிளஸ் 8க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து யாரா இருக்காங்க? 56 இருக்காங்களா? அப்ப ரெண்டுத்துக்கு 4R டிஃபரன்ஸ்னா 4R கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் யார் மட்டும் தான் இருப்பாங்க? 8 மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப இந்த 8 தான் வந்து 56 அப்படின்னா நம்ம யாரை கண்டுபிடிக்கலாம்? 8% வந்து 56 அப்படின்னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? பெர்சன்டேஜ் கேன்சல் 1 டைம்ஸ் இது 7 டைம்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ யாரா இருப்பாங்க? 700 இருப்பாங்க. புரியுதா? அதானே ஃபைண்ட் த சம் தானே கேட்டாங்க. அப்ப சம் என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இல்ல நான் ஈக்குவேஷனா தான் சால்வ் பண்ணுவேன், ஃபார்முலால தான் சால்வ் பண்ணுவேன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா இது வந்து 50 அதாவது இந்த வேல்யூ தான் 56 ருபீஸ் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது? இதை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இதோட வேல்யூ இந்த கிவன் டேட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னா P இன்டூ 4 இன்டூ R பிளஸ் 2% R plus 2%. இந்த வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னா P into R into 4/100 கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அதிகமா இருக்கு? 56 rupees அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இது அந்த சைடு எடுத்துட்டு போலாமா? எடுத்துட்டு போய் சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிடும்? R ஓட வேல்யூ வந்து சாரி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க P ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா R ஓட வேல்யூ கிடைக்கும். சரியா? R ஓட வேல்யூ தெரிஞ்சதுன்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம்? பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கண்டுபிடிக்கலாமா? ரெண்டு இடத்துலயுமே பிரின்சிபல் சேமா இருக்கு இல்லையா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நீங்க எப்படி உங்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி பிரின்சிபல் சேம் தான். ஸோ அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of rupees 15,550 is lent out into two parts, one at 8% and another at 6%. The total annual income is 106. The money lent at 8%. So 1,550 rupees இருக்கு. இதுல ஒரு பார்ட் இந்த 1,550 rupeesல ஒன் பார்ட்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? சோ இது ரெண்டுமே சம் தான். எக்ஸ்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் சம். அதே மாதிரி இந்த 1,550ல இந்த எக்ஸ் போக ரிமைனிங் இருக்கிறது இன்னொரு பார்ட். இதுல ஒரு பார்ட்டை வந்து இந்த எக்ஸ் ருபீஸை வந்து 8%க்கு என்ன பண்றேன் நானு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இந்த 1,550 மைனஸ் எக்ஸ்ங்கிறத வந்து 6%. சோ டோட்டல் ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தோம்னா அப்போ இது அதாவது இந்த எக்ஸ் ருபீஸ் 8% ஒரு வருஷத்துக்கு, இந்த 1,550 மைனஸ் எக்ஸ் 6% 1 இயருக்கு. இங்க கிடைக்கிற இன்ட்ரெஸ்டும் இங்க கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டோட்டல், இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டோட்டல் என்னன்னு சொல்றாங்க? 106ன்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி எழுதலாம் நானு? எக்ஸ் இன்டூ 8 இன்டூ 1 இயர் தானே, டிவைடட் பை 100. இப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? பிளஸ் அதே மாதிரி இங்க ஒரு இன்ட்ரெஸ்டா? இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? எனக்கு 106 கிடைக்குது. அப்ப இந்த 8%க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 6%க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 106 கிடைக்குது. புரியுதா?
இது புரியுதா? அப்போ இத நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது இந்த 100 அந்த சைடு எடுத்துட்டு போயிரலாம். இங்க யார் இருப்பாங்க? 8x இருப்பாங்களா? அடுத்தது பிளஸ் 1550 into 6 minus 6x is equal to 10600. ஓகேவா? சோ அப்ப 8x minus 6x னா யார் வந்துருவாங்க? 2x ஆ? அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா யார் இருக்காங்க? 1550 into 6 ஆ? இங்க 1000 ஆ? அப்ப யார் வந்துருவாங்க? 6000 ஆ? இங்க இது வந்து என்ன பிளேஸ்ல இருக்கு? சாரி, ஒன்ஸ் டென்ஸ் 100,000 அது 500 ஆ? 6 into 500 னா யார் வந்துருவாங்க? 3000 ஆ? அப்ப 6000 plus 3000 யார் வந்துருவாங்க? 9000. இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா 5 இருக்கா? சோ 15 எடுத்துக்கலாமா? இத 15 into 6 னா 300 ஆ? அப்போ டோட்டலா என்ன வருது நமக்கு? 9300 வருதா? அப்ப 2x is equal to 10600 minus 9300. ஓகே. சோ அப்போ x ஓட 2x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க ஒரு 600 700 டோட்டலா என்னாச்சு 1300. அப்ப x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க? 650 rupees-ஆ இருப்பாங்க. புரியுதா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? the money lent at 8%. 8%க்கு எவ்வளவு rupees சொன்னோம்? x rupees தானே சொன்னோம். அப்ப அந்த x rupees தான் என்னது? 650 rupees அப்படிங்கிறது. புரியுதா இது? அடுத்த கொஸ்டின் போலாமா? எனக்கு இந்த இடம் அழகா ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். இது புரிஞ்சதுன்னா வேற எதுவுமே தேவையில்ல நமக்கு. சரியா? ஆன்சர் அது பாட்டுக்கு வந்துரும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A sum of rupees 2600 is lent out into two parts such that the rate of interest on one part at 10% for 5 years is equal to that of another part at 9% for 6 years. The sum lent out at 10%. அப்போ 2600 rupees இருக்கு. அதுல ஒரு பார்ட்ட வந்து 10% 5 இயர்ஸ்க்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் அதாவது 2600 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2600ல ரெண்டு பார்ட். ஒரு பார்ட் வந்து எக்ஸா இருக்கும். இன்னொரு பார்ட் வந்து 2600 மைனஸ் எக்ஸா இருக்குமா? சரியா? இல்லாட்டி ஒரு பார்ட்ட வந்து எக்ஸ் ஒரு பார்ட்ட வந்து ஒய்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல எது ஈக்குவல் எனக்கு? இந்த 10% ஃபார் 5 இயர்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 9% ஃபார் 6 இயர்ஸ்க்கு எப்படி இருக்காங்க? ஈக்குவலா இருக்காங்க. சரியா? சோ அப்ப இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க அப்படிங்கறனால என்ன பண்ணலாம் நானு? x into 50 is equal to y into 54. இப்படி டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் நானு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ x into 54 அப்ப இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னா x by y ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 27/25. புரியுதா? அப்ப 27 பார்ட்ஸ் 25 பார்ட்ஸ் இருக்காங்க. அப்ப ஓவராலா என்ன இருக்கு எனக்கு? 2600 இருக்கு. அப்ப டோட்டல் பார்ட்ஸ் என்ன? x is to y ஓட ரேஷியோ கிடைச்சிருச்சு எனக்கு. 27 is to 25. ஓகேவா? அப்ப டோட்டல் பார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா 52-ஆ? அப்ப அந்த 52 யாருக்கு ஈக்குவல்னா 2600க்கு ஈக்குவல். 52 யாருக்கு ஈக்குவல்? 2600க்கு ஈக்குவல்னா 10 அமௌண்ட் லென்ட் 10%-ஆ? அப்ப 10%ங்கிறது யாரோட வேல்யூ? 10%னா x தானே. x தானே 10%க்கு லென்ட் பண்ணாங்க. அப்ப 27 பார்ட்ஸ் வந்து எவ்வளவுன்னு என்ன பண்ணலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ இத வந்து 26 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படிங்கும்போது 1 டைம்ஸ்னா இது வந்து 50 டைம்ஸ். அப்போ 7 5s are 35, 3, 5 2s are 10, sorry, 0, 7 5s are 35, 10% தானே கேட்டிருந்தாங்க. ஓகே, 7 5s are 35, 50 times 7 5s are 35, carry 3, 10, 13. அப்போ 1350 என்ன கிடைக்குது நமக்கு? ஆன்சரா கிடைக்குது. புரியுதா? என்னோட ஆன்சர் என்னது? 1350 தான் என்னவா கிடைக்கும்? 10%க்கு என்னோட ஆன்சரா கிடைக்கும். புரிஞ்சுதா இது? இப்போ இதே வந்து ப்ரொசீஜர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ எக்ஸ் ருபீஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கிடைச்சதுக்கும் அடுத்ததுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல். அப்போ நான் இதை வச்சு சால்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்க நான் வந்து ரேஷியோல சால்வ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்படி ரேஷியோல சால்வ் பண்ணாம நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருந்தேன்னா எக்ஸ் இன்டூ 5 இன்டூ 10/100 இது யாருக்கு ஈக்குவல்னா 2600 மைனஸ் எக்ஸ் இன்டூ 6 into 9/100. புரியுதா? இப்ப இதை சால்வ் பண்ணி இதுல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தா இந்த எக்ஸோட வேல்யூ தான் 10%க்கான இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். 2600 மைனஸ் எக்ஸ கண்டுபிடிச்சிருந்தா இதான் 9%க்கான சம்மா இருந்திருக்கும். புரியுதா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படியும் என்ன பண்ணலாம்? நானு ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரியா? உங்களோட விஷ் தான். எப்படினாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா?
Next question. 1200 amounts to rupees 1632 in 4 years at a certain rate of simple interest. 1200 ரூபாயா இருந்தது 1632 ரூபாயா 4 வருஷத்துல மாறிடுச்சு அப்படின்னா அப்ப 1200 வந்து 1632 மாறிடுச்சு. இந்த 1200 கூட சம் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி தான் இந்த 1632ங்கிறது வந்திருக்கு. எவ்வளவு வருஷத்துல? 4 இயர்ஸ்ல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம் நானு? பிரின்சிபல் 1200, அமௌண்ட் 1632. அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்டா இருக்குமா? அப்போ எஸ்ஐ தானே. அப்போ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அப்போ அந்த 1632க்கும் 1200க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 432. 432 is equal to 432 is equal to பிரின்சிபல் என்னது? 1200. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது? 4 இயர்ஸ். ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 12 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா யார் வராங்க நமக்கு? 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வந்து 36, 6 டைம்ஸ் இது வந்து பார்த்தோம்னா 9 டைம்ஸ். அப்ப ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு எனக்கு? 9% இனிஷியலா எனக்கு ஆரோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா R is equal to 9 plus 1 தானே, which means 10% தானே. 1% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அதோட அமௌண்ட் இட் would amount to how much அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% ஆகுது அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கலாம் நானு? 1200 into யார் வந்துருவாங்க இந்த இடத்துல நமக்கு? 10 4 இயர்ஸ்க்கு. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா 12 4s are 48, 480. 4 வருஷத்துக்கு 480 rupees என்ன கிடைக்குது எனக்கு? இன்ட்ரெஸ்டா கிடைக்குதா? இவங்க கேட்டது அமௌண்ட் தானே கேட்டாங்க. புரியுதா? அமௌண்ட்னா என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்ப அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிபல் வந்து 1200 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 480. அப்ப டோட்டலா என்னாச்சு? 1680 rupees தான் என்னவா இருக்கும்? நம்மளோட இன்ட்ரெஸ்டா நம்மளோட அமௌண்டா இருக்கும். புரிஞ்சுதா இது? சோ இதை வேற எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்ப இது வரைக்கும் கண்டுபிடிச்சிடுறீங்கல்ல, ஆரோட பெர்சன்டேஜ் வரைக்கும் தெரிஞ்சிருது இல்ல. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா R% தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இங்க 100% வந்து யாருன்னு தெரியும்? 1200ன்னு தெரியும். சரியா? அப்ப 4 இயர்ஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது அதாவது 1 இயருக்கு 10%. இப்ப புதுசா கண்டுபிடிச்சோம்ல 1 இயருக்கு 10%. அப்ப 4 இயர்ஸ்க்கு என்னவா இருப்பாங்க? 40% இருப்பாங்களா? நமக்கு தேவை அமௌண்ட் தானே. அமௌண்ட்னா என்ன பண்ணணும்? பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணணுமா? அப்ப அமௌண்டோட பெர்சன்டேஜ் யாரா இருப்பாங்க? பிரின்சிபல் ஒரு 100%, இன்ட்ரெஸ்ட் ஒரு 40%. அப்போ டோட்டலா அமௌண்ட் என்னாச்சு? 140% ஆச்சா? அப்போ 100% தான் வந்து 2200னா 140% எவ்வளவுன்னு என்ன பண்ணலாம்? நான் கண்டுபிடிக்கலாம். அப்படி நான் கண்டுபிடிக்கும் போது எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிரும்? 1680 டைரக்டா கிடைச்சிரும். இல்லைன்னா இப்படி சால்வ் பண்றீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ கிடைக்கும். புரியுதா? சோ எப்படினாலும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா இதை சால்வ் பண்ணிக்க முடியும். சரியா? அப்போ ஓவராலா என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரியா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும், அது எல்லாமே என்ன பண்ணியாச்சு த்ரூ அவுட் இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ணி முடிச்சிட்டோம்? டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சரியா? நீங்களும் என்ன பண்ணி பாருங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. சோ அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.